அவங்க சொல்லும் போது ஒருவர் என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவரே, நான் இப்பதான் வசனத்தை கேட்டுட்டு வந்தேன், இனி என்ன செய்யக்கூடாது, என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரக்கூடாதப்பா. யாராவது கேட்டிருக்கிறீங்களா? சகோதரமாரானாலும் சரி, சகோதரிமாரானாலும் கேட்டிருக்கிறவங்களா? ஆமா, அவர் ஒண்ணு சொன்னா அவருக்கு நான் குறைஞ்சவளா? ஏன்னா அப்படி இருக்காதீங்க, பழகம் போக முடியாது. ஹல்லேலூயா, ஆமென். இந்த சிஸ்டர் எப்ப பாரு எங்களையே திட்டிட்டு இருக்கிறாங்க இல்லையா? உங்களை தான் திட்ட முடியும். யார் திட்ட முடியும்? நம்ம நல்லா என்ன செய்யலாம்? அடுத்தவங்களை திருத்தலாம்ல. நீங்க சண்டை போட்டுட்டு இருந்தா மற்றவங்களை திருத்த முடியுமா? அதனால சொன்னீங்கன்னா யோசிச்சாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப வந்து அங்க லூக்காயில என்ன சொல்லியிருக்கு? வெளியரங்கமாக நம்மகிட்ட என்னெல்லாம் ரகசியம் இருக்கு, இருக்கா இல்லையா? ரகசியம் ஒண்ணும் இல்லையா? உங்க உள்ளங்களில ஒரு ரகசியம் இல்லையா? நிறைய ரகசியம் இருக்கு இல்ல? ஆமா, அதை சொல்ல முடியாது. ஆனா வெளியே அதை என்ன செய்ய முடியாது. ஆனா ஒரு காரியம், நீங்க நியாயாசனத்துல வரும்போது இந்த ரகசியம் எல்லாம் என்ன ஆகும்? மறந்து போகாதீங்க. மறந்து போனீங்க, வசனத்தை உட்டிய அப்புறம் என்ன உண்டாகும்? நமக்கு தான் வேதனை. அவர் சொல்லுவாரு, நான் இப்படி சொல்லி கொடுத்தேன், நீ என்ன செய்யல, கேட்கல, அதனால நீங்க வரக்கு தகுதி உள்ளவளா அப்படின்னு கேட்டாருன்னா நம்ம இங்க ஆராதிச்சதுக்கு பலனே, ஜெபிச்சதுக்கு பலனே இல்ல. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இந்த ரகசியத்தை நம்ம தெரிஞ்சிருக்கணும். என்னன்னு கேட்டீங்களா? இதுதான் ரகசியங்கள். இந்த ரகசியங்களை நம்ம தெரியாததுனால தான் இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒருவர் விட்டு கொடுத்தா ஒரு கை அப்படின்னு சொன்னேன். 2 பேரும் அடிச்சாதான், 2 கரங்களும் அடிச்சாதான் என்ன வரும்? ஒரு ஆள் அடிச்சா சத்தம் வருமா? நான் என் வீட்டை சொல்றேங்க, என் பையன் இருக்கிறான் கேளுங்க, அவர் சத்தம் போட்டாருன்னா நான் என்ன செய்ய மாட்டேன், பேசாம இருந்துக்கிடு. ஆனா நான் பேசும்போது அவர் என்ன செய்வார் தெரியுமா? பேசவே மாட்டாரு. நான் செய்ய காட்டி, அவனு இருக்கிறான் கேளுங்க, செய்ய காட்டி சொல்லுவேன். எதானாலும் எல்லாரும் சொல்லுவாங்க, ஏமா உன்னை நாடக சாலையில கொண்டு விட்டா நல்லா இருந்திருக்கும். ஏன் சண்டை வருமா? சண்டை வருமா? உங்க கோபத்தை எல்லாம் இப்படி புருஷமார் மனைவிமார் இருந்தா வீட்டுல சண்டை வருமா? சகோதரமார் சொல்லுங்க, வருமா? இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சண்டை வந்தாலும் சால்வ் பண்ணி போயிடும். நீ பேசுறது இருந்து பாரு. சாப்பிட்டா என்ன நினைப்பதுமா? உலகம் முழுவதும் சுத்தி திரிந்துகிட்டு இருக்கிறான். அவன் நடுவுல நீங்க 2 பேரும் சண்டை போட்டா, ஆமா சாமி நீ பல்லவத்துக்கு போவ, இந்த ரகசியத்தை தெரியாத இந்த நேரம் இதுவரை சண்டை போட்டோம், இனி நாங்க சண்டை போட மாட்டோம். தீர்மானம் எடுத்து புதிய ஆண்டுல பிரதிஷ்டையோடு, ஆண்டவரே என் வீட்டுல என் வாயை மூட, அதுக்கு ஒரு மருந்து சொல்லி கொடுக்குற பாருங்க. ஒரு பாஸ்கிட்ட போய் ஒரு சகோதரி சபைக்கு வரவங்களாம், அவங்க சண்டை போடுவாங்களாம், புருஷன் மனைவி சண்டை போடுவாங்களாம். புருஷன் என்னைக்கு வருவாங்களோ அவர் என்ன செய்வாரு? அவர் ரட்சிக்கப்படாதவர். அப்ப இந்த சகோதரி ரட்சிக்கப்பட்டவங்க. அப்ப என்னைக்கு பார்த்தாலும் சண்டை. அப்ப இவர் குடிச்சிட்டு வந்து என்னைக்கு பார்த்தாலும் சண்டை. அப்ப இவன் பாஸ்டர்கிட்ட வந்து, பாஸ்டர் எனக்கு ஒரு நிம்மதியே இல்லை அப்படின்னு. அப்ப பாஸ்டர் கேட்டாராம், நீ சபைக்கு வாப்பா, நீ என்ன செய்யணும்? நீ அமைதியா இருக்கணும், அப்படித்தானே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னி தூக்கம் வரலையா? அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. ஆனா சொல்லிட்டு பாத்தியதா? இதுதான் எப்போ ஏமாந்து போகுது. ஆமென். தூங்காதீங்க, தூங்குற நீங்க விழித்துறீங்க. வசனம் கேட்கும் போது சாத்தான் கேட்க விடாதபடி தன்னுடைய விதைகளை பறக்கிக் கொண்டு அவன் புறக்கி சாத்தான் கொண்டு போய் விடுவான். இதனால தான் தூங்காதீங்க, தூங்காது. அதே சின்ன சின்ன குட்டி கதைகளை சொல்றேன் உங்க வாழ்க்கையில. ஆமென். அப்ப வந்து என்ன செய்வான் தெரியுமா? அதே அந்த சகோதரன் குடிச்சிட்டு வரனால இவங்க சமாளம். அந்த பாஸ்டர் கேட்டாரா, நீ வாயை மூடிட்டு இருப்பியா
அப்படி இல்ல பாஸ்டர், நான் அவர் ஒண்ணு சொன்ன நான் என்ன செய்வேன், ரெண்டு சொல்லிடுவேன். பின்ன உன் வீட்டுல எப்படி சமாதானம் வரும்? எப்படி சமாதானம் வரும்? நீ ரட்சிக்கப்பட்டவா, நீ பேசாம இருந்திருக்கணும். சரி பாஸ்டர், நான் பேசி போட்டேன், ஆண்டவர் மன்னிப்பாரு, நான் ஜெபம் பண்ணிடுறேன் ஏன்னா அந்த சகோதரி சொல்லிட்டாங்க. சரி, அப்ப அதுக்கு என்ன மருந்து பாஸ்டர்? என் வாயை முடுக்கு என்ன மருந்து? பாஸ்டர் சொன்னாரா, நீ ஒரு காரியம் செய், ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோ. என்னது? ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வந்து, சரி பாஸ்டர் மருந்து இருக்குதா? மருந்து இல்லாம இல்லைல்ல பாஸ்டர். ஆண்டவரே சோத்திரம். அந்த சகோதரன் வரும்போது என்ன செய்யணும்? வாய இந்த சகோதரி வாய மூடணும். என்ன செய்யணும்? இவர் ரசிக்கப்பட்டவர்களா, அதனால வாய என்ன செய்யணும்? மூடணும். அதுக்கு நான் ஒரு மருந்து செய்து கொடுக்குறேன். ஆண்டவரே தண்ணிய கையில் எடுத்து வச்சு, எல்லாரும் பலவீனமா இருக்கும்போது ஏதாவது கட்டுகள் இருந்தா வீட்டுல தொலைக்கைக்கு தண்ணி சொல்லி கொடுத்தாரு. இதுக்கு ஒரு மருந்து இருக்கான்னு கேட்குறீங்க தானே? இதெல்லாம் மருந்து சொல்லி தர பாருங்க. அப்ப அந்த சகோதரியிட்ட பாஸ்டர் தண்ணியை வாங்கி சோமனி, ஆண்டவரே சோத்திரம். இந்த சகோதரியுடைய சகோதரன் வரும்போது இந்த சகோதரி நினைச்சக்கூடாது, பேசக்கூடாது. இயேசு நாமத்தில் ஆமென் என்று சொல்லி ஜெபம் பண்ணி என்ன செய்துட்டாரு? கொடுத்தாரு. கொடுத்துட்டு இதுதான் மருந்து, நீ போய் அந்த சகோதரன் சண்டை தொடர்ந்த உடனே, அவர் வந்த உடனே, சண்டை இல்லை வந்த உடனே நீ ஒரு காரியம் செய், இந்த தண்ணிய வாயில விட்டுருக்கணும். என்ன? வாயில விட்டுருக்கணும். அப்ப விட்டா அவர் சண்டை போடும் போது உனக்கு பார்க்கிறோம். ஆனா நீ செய்யக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பினாரு. இந்த சகோதரி அந்த சகோதரன் வந்த உடனே அவர் ஒண்ணு சொல்லும்போது இந்த சகோதரி ரெண்டு சொல்லும் இல்ல, பக்கு 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 பக்குன்னு தண்ணி விட்டாச்சு. அப்ப இங்க இது துப்பவும் கூடாது, அவர் பேசி முடிக்கிறத நினைச்சு கூடாது, துப்பவும் கூடாது. அப்ப என்ன செய்யறது? குக்கு குக்குன்னு வருதே, எப்படி பேசாம இருக்கிறது? பாஸ்டர் சொல்லி விட்டாரு, இதுதான் மருந்து, எல்லா வியாதிக்கும் மருந்து உண்டு, இதுக்கு இதுதான் மருந்து. நீ துப்பிடாத, துப்புறேன்னா சத்தம் உனக்கு உயிர் போயிடுவான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. இந்த சகோதரி என்ன செய்தாங்க? சரி என்ன வந்தாலும் சரி, பாஸ்டர் சொன்னது போல எல்லாத்தையும் அடக்கிட்டு பிடிச்சிட்டு இந்த சகோதரன் தூங்குறது வர இந்த வாயில தண்ணி என்ன செய்யல, துப்பவே இல்லை. சரி, ஏன் இவன் துப்பலன்னு அவரு என்ன செய்தார் தெரியுமா? அப்பா அவருக்கு குடி போத நான் என்ன சொன்னப்பதான் இவன் என்ன செய்யல, இவ பேசவே இல்லையே, ஊமையாயிட்டாலோ அப்படின்ட்டு இவர் யோசிச்சுட்டு, அப்ப யோசிக்கல, அவர் குடி போதையெல்லாம் காலையில தெரிஞ்ச பிறகு யோசிச்சார், நேற்று நான் பேசினேன்னு இவன் என்கிட்ட பேசலையே, என்ன காரணம்? உனக்கு என்ன? நேற்று நான் இவ்வளவு பேசினேன்னு நீ பேசவே இல்லையே, என்னாச்சு உனக்கு? ஊமை ஆகிட்டியா? இப்படி இருக்கிற நேரத்துல நீ ஊமையா இருந்த கூட பிரச்சனை இல்லை, சாத்தான் சேர்த்து எடுக்க மாட்டான். இதுதான் ரகசியம். ஹல்லேலூயா. அப்பா அவர் பார்த்தாரு, இவளுக்கு இந்த அப்பா இவன் அதை சொல்லி கொடுக்கல, இந்த ரகசியத்தை பாஸ்டர் சொல்லி கொடுத்த இந்த மருந்தை சொல்லியே கொடுக்கல. அப்ப ஏண்டி நீ பேசவே மாட்டேங்கிற அப்படின்னு, இப்ப பேசியா? நேற்று நாயிட்டு பேசவே இல்லை. இவன் சொன்னா ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவர் கொடுத்த ஞானத்தை பாருங்க சகோதரிகளுக்கு. என்ன ஒண்ணுமே இல்லையே, நீங்க பேசுனியா? என்னைக்கு பேசினா சலிச்சு போய் என் வாய மூடிட்டு விழுந்துட்டேன். அந்த சகோதரன் நினைத்தான், ஓ நான் என்ன பேசியவ பேசலையே, அவன் நல்ல பிள்ளையா, ஆண்டவருக்கு பிள்ளையா இருக்கிறதுனாலதான் பேசல. அவளுடைய நல்ல காரியத்தை பார்த்து, அவளுடைய நல் கிரிகளை பார்த்து அந்த சகோதரன் குடிக்கிற சகோதரன் ரட்சிக்கப்பட்டார். தேவனுடைய பிள்ளையே, உன் வீட்டுல வருகிற பிரச்சனைக்கு ஒரு மருந்து உண்டு. இதுதான் ரகசியம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு கதையா இருந்தாலும் அது ஒரு ரகசியம் தானே. ஒரு சகோதரர் ரட்சிக்கப்படுவதற்கு உன் வாய மூணு நாட்கள் தானே ரட்சிக்கப்பட்டாரு. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். இதே போல ஒரு சின்ன சின்ன கதைகள் முகாந்திரம்
ஆண்டவர் நமக்கு இப்போது கதைகள் மாத்திரம் வெளிப்படுத்துகிறாங்க. ஆனா இயேசுவின் காலத்திலே, இயேசு ஒளி செய்த காலங்களில அவர் என்ன செய்தார்? ஓமைகள் முகாந்தரம். இப்ப நான் உங்களுக்கு அந்த கதை சொன்னதுனால உங்களுக்கு என்ன செய்தது? இது ஒரு ரகசியமாக்கும். புரிஞ்சதா இல்லையா? அதே போலதான் நம்ம மக்களுக்கு ஒண்ணு என்ன செய்யாது, மக்கள் ஜாதிகளுக்கு இந்த இப்படிப்பட்ட கதைகள் சுருக்கமா சொல்லலைன்னா புரியாது. வசனத்தை சொல்லிட்டு போனோம்னா புரியாது. புரியுமா? ரகசியம்னு சொன்னா என்னால நமக்கு தெரியாது. இப்படி இந்த குட்டி கதை சொன்னப்போ உங்களுக்கு புரிஞ்சதா? இது ஒரு மருந்து, இதுல எவ்வளவு பலன் இருக்குல்ல. ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டது பார்த்தீங்களா? அப்போ இந்த ரகசியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? தெரிய வேண்டும். ஆமென். அப்ப வந்து வெளியரங்கமாகாத என்ன இல்ல, ரகசியம் இல்ல. அந்தரங்கங்களை, உடைய ரகசியங்களை எங்க கொண்டு வந்து ஆண்டவர் கேட்பாரா? வெளியரங்கமாக நியாயாசனம். ஹல்லேலூயா. நியாயாசனத்துல யாரும் என்ன செய்ய முடியாது. பரலோகத்துக்கு போகலாம், நீங்க போகலாம். ஆனா நியாயாசனத்துல உங்களை நியாயம் தீர்க்கும் போது 1000 வருடம் ஆட்சிக்கு வர முடியுமா? நம்ம குட்டி குட்டி பாவங்கள் செய்கிறோம், தவறுகள் செய்கிறோம். அதை கர்த்தர் ரகசியமாய் உங்களுக்குள்ளதான் மறைச்சு வச்சிருக்கிறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். தேவனுடைய பிள்ளைகள் சின்ன சின்ன குட்டி குட்டி காரியங்களில நாம தவறி போகிறோம். அது ஏன் தெரியுமா? சாத்தானா நம்ம இந்த உலகத்தை சுற்றிட்டு இருக்கிறான் பாருங்க. அவன் என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு குடும்பத்தை எப்படி குலைக்கலாம். அதான் சொல்லியிருக்கு, நியாய தீர்ப்பு யாருடைய வீட்டிலிருந்து ஆரம்பமாகவும் தேவனுடைய வீட்டிலிருந்து. யார் இந்த தப்பா நிற்காதீங்க, பாஸ்டர் வீட்டுல இருந்து இவங்க சண்டை எப்ப போடுவாங்க என்ன செய்வாங்க? எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. பாஸ்டர் கொஞ்சம் கோபப்பட்டாலும் பாஸ்டர் கோபப்பட மாட்டாங்க. நல்லா ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அவங்க விட்டு கொடுக்கிற ஒரு தன்மை உண்டு. ஆனா பாஸ்டர் கொஞ்சம் அமைதியாமா பாஸ்டர்மா என்ன செய்வாங்க? சிரிக்கிறீங்களா? எல்லா ரகசியத்தையும் அறிந்தவர் ஒருவர். சும்மா அவரை வந்து நம்ம பாஸ்டர்ன்னு வச்சிருக்கிறோம். அவங்களுக்குள்ளேயும் பிரச்சனைகள் வரும். ஆனா அதை சால்வ் பண்ணுகிற விதத்தை எங்களுக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இந்த ரகசியங்களை ஒரு நாள் வெளியரங்கமாய் கொண்டு வர போகிறார். அந்த ரகசியத்தை நாம் அறிந்தோம் நம்ம நியாய தீர்ப்புக்கு என்ன செய்யலாம்? தப்பி வைக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஆமென். அடுத்து பாருங்க, அப்பா மறைக்கப்பட்டதை ஆண்டவர் ரகசியத்தை கொண்டு வர போறார். இனி ரகசியத்தை வெளிப்படுத்த போறார். இரண்டாவது பாயிண்ட் என்ன? ரகசியத்தை வெளிப்படுத்த போகிறார். ஆமென். யாருக்கு வெளிப்படுத்த போறார்? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ அப்பா நில்லு. அப்ப நான் சொல்றது தப்பா சரியா? ரகசியம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? ஒரு ரகசியம் தான் வெளிப்படுத்த போறாரு. வெளிப்படுத்தும் போது ரகசியத்தை வெளிப்படுத்தும் போது நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நித்திரை அடைவோமா? எஸ். அது ஏன் தெரியுமா? வெளியரங்கமாய் கொண்டு வரும்போது அந்த பரலோகத்துல போய் இவர் நியாயாசனத்துல நம்ம கொண்டு வருவார். பார்த்தீங்களா? அப்ப உங்களுக்கு நித்திரை வருமா? நீங்க மறிச்சு போவீங்களா? மறிச்சு தானே கொண்டு போயிட்டாரு, எடுத்துட்டு போயிட்டாரு பரலோகத்துக்கு. அப்பா இது என்ன குறிப்பிட தெரியுமா? இந்த ரகசியங்கள் நம்ம பரலோகத்துக்கு போன பின்பு அங்க என்ன, ஒவ்வொரு ஆட்களுக்கும் கிரீடம் இருக்கும். இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிடுங்க. அங்க பரலோகத்துக்கு போயாச்சு.